ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் தமிழ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இந்த மாதிரி தமிழ் எக்ஸ்ப்ரெஷன்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்றதை பார்க்க போகிறோம். எதனால் இந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கான்வர்சேஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி நேச்சுரல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருக்கும். கரெக்டாக நம்ம யோசிச்சு பேச வேண்டியதில்லை. ஆசையை வளர்த்துக்காத, தாராளமாக பண்ணு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து லாக்டவுன் போடுறாங்களா? இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. ஓகே, நானாக இருந்தால் பண்ண மாட்டேன், நீயும் பண்ணாத. இந்த மாதிரி சாதாரண நேச்சுரல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்குலாம் நமக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னு நம்ம யோசிப்போம். ஸோ இப்போது நீங்கள் இந்த வீடியோஸ் மூலமாக இந்த நேச்சுரல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கற்றுக்கும் போது உங்களோட கான்வர்சேஷனில் நீங்கள் குயிக்காக இருக்க முடியும். நல்ல உங்களோட இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன், ஆசையை வளர்த்துக்காத. இதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் கெட் எனி ஐடியாஸ் ஆர் டோன்ட் கெட் யுவர் ஹோப்ஸ் அப். ஸோ அப்பா வந்து சொல்கிறாரு, நெக்ஸ்ட் வீக் நம்ம ட்ரிப் போகிறோம் அப்படின்னு. உடனே பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா திருப்பி சொல்கிறாரு, ரொம்ப ஆசையை வளர்த்துக்காதீங்க, எனக்கு லீவ் இருந்தால் தான், எனக்கு லீவ் இல்லைனா போக முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ ஆசையை வளர்த்துக்காதீங்க அப்படி சொல்லும் போது டோன்ட் கெட் எனி ஐடியாஸ் ஆர் டோன்ட் கெட் யுவர் ஹோப்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். அந்த நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன், அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே, என்ன வேறு மேனேஜர் வந்து மாற போகிறாங்களாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்மளுக்கு ஃபுல் டே ஆஃபீஸ் இருக்கான். இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு ரூமர் மாதிரி போயிட்டுருக்கு, இல்லை இதை தான் கெஸ் பண்ணுறாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி தான் சொல்கிறாங்க, தெரியல. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் த வேர்ட். தட்ஸ் த வேர்ட். அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னா தட்ஸ் த வேர்ட். அடுத்தது, ஓ தாராளமாக. ஓகே, இப்போது வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நானே இதை ட்ரை பண்ணிக்கிறேன், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், ஓ தாராளமாக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. பி மை கெஸ்ட். ஸோ இங்கிலீஷில் இதுக்கும் தமிழில் அந்த சென்டென்ஸ்க்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸும் சேம் தான். இப்படி நாம் தமிழில் வெளிப்படுத்துகிறத இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸ் மூலமாக தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். ஓ தாராளமாக பண்ணு, ஓ தாராளமாக வா, ஓ தாராளமாக நீயே போய் செக் பண்ணு, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது பி மை கெஸ்ட் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட் ஒன், போய் கொஞ்சம் நேரம் தூங்கு. கோ அண்ட் ஸ்லீப் ஃபார் சம் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போய் கொஞ்சம் நேரம் தூங்குனா. பட் தி மோர் நேச்சுரல் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் கெட் சம் ஸ்லீப். ஓகே, கெட் சம் ஸ்லீப் அப்படின்னா போய் கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படின்னு அர்த்தம். கெட் சம் ஸ்லீப். அடுத்து, உனக்கே ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் யூ ஆல்ரெடி ஹாவ் அ லாட் ஆன் யுவர் பிளேட். ஓகே, யூ ஆல்ரெடி ஹாவ் மெனி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேச்சுரல் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆல்ரெடி ஹாவ் அ லாட் ஆன் யுவர் பிளேட்டுன்றதை சொல்லலாம். ஸோ எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம்? இப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை உனக்கே நிறைய பிரச்சனை இருக்குது, இதை நான் பார்த்துக்கிறேன், ஓகே நீ வந்து உன்னோட பிரச்சனையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் என்கிட்ட சொல்லலை இதை பற்றி அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை ஏற்கனவே உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால தான் நான் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தமிழில் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ ஆல்ரெடி ஹேவ் அ லாட் ஆன் யுவர் பிளேட்டுன்னு சொன்னீங்கன்னா கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே அவகிட்ட நல்ல விதமாக தான் நடந்திருக்கேன், அவள் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டா. எப்போவுமே நான் அவகிட்ட நல்லா தான் பேசியிருக்கேன், நல்லா தான் நடந்திருக்கேன், ஆனால் வந்து அவள் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா, இப்படிலாம் நம்ம சொல்லும்போது ஐவ் ஆல்வேஸ் பீன் குட் டு ஹர். ஓகே, எப்போவுமே ஒருத்தவங்க கிட்ட நல்லா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் குட் டு ஹர். நெக்ஸ்ட் ஒன், யோசிச்சு சொல்கிறேன். ஐ வில் திங்க் அண்ட் டெல் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் அதை விட ரொம்ப நேச்சுரலான எக்ஸ்ப்ரெஷன் லெட் மீ திங்க் அபவுட் இட். லெட் மீ திங்க் அபவுட் இட் தான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறது. இதே இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், ஐ வில் கிவ் இட் அ தாட். ஐ வில் கிவ் இட் அ தாட், அதை பற்றி நான் யோசிக்கிறேன், இல்லை யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு லெட் மீ திங்க் அபவுட் இட் ஆர் ஐ வில் கிவ் இட் அ தாட், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது, ஐயோ கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தேன், உடனே இந்த மாதிரி நடந்துருச்சு. இல்லை ஐயோ கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தேன், உடனே என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்துட்டான். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் காமெடியாக யூஸ் பண்ணுறது. கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னா ஓ மை காட் ஐ பீன் குவைட் ஹாப்பி ஃபார் சம் டைம். ஓ மை காட் கடவுளே கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தேனே, இப்போ நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ மை காட் ஐ பீன் குவைட் ஹாப்பி ஃபார் சம் டைம். நானாக இருந்தால் பண்ண மாட்டேன் அப்படின்றது அடுத்த எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இஃப் ஐ வேர் யூ ஐ வுடன்ட் டூ இட். ஓகே, இஃப் ஐ வேர் யூ ஐ வுடன்ட் டூ இட். நானாக இருந்தால் போக மாட்டேன். இஃப் ஐ வேர் யூ ஐ வுடன்ட் கோ. நானாக இருந்தால் செய்ய மாட்டேன், ஸோ ஐ வுடன்ட் டூ இட். ஓகே, ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ரெஷன், பட் அதே நேரத்தில் நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன். இஃப் ஐ வேர் யூ ஐ வுடன்ட் டூ தேட். அடுத்தது, இது அதுக்கான நேரம் இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் அவசரமாக காலையில் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனையை புலம்பிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இது அதுக்கான நேரம் இல்லை, நவ் இஸ் நாட் த டைம். ஓகே, வில் டாக் அபவுட் இட் லேட்டர். இப்போ அதுக்கான நேரம் இல்லை, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கேன், அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்கிறது நவ் இஸ் நாட் த டைம்,
வில் டாக் அபவுட் இட் லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து மேபி ஏதோ டென்ஷனில் வீட்டுக்கு வரீங்க. அப்போது உங்கள் ஒய்ஃபோ இல்லை பசங்களோ வந்து வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி உங்ககிட்ட சொல்ல வராங்க. அந்த டைமில் யூ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு தட். ஸோ அப்போ நீங்கள் அதை எப்படி சொல்லலாம்? நவ் இஸ் நாட் த டைம், வில் டாக் அபவுட் லேட்டர். நவ் இஸ் நாட் த டைம், டெல் மீ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நவ் இஸ் நாட் த டைம்னா இப்போது அதுக்கான நேரம் இல்லை, இது அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. Alright, so we have seen 10 interesting expressions in both Tamil and English. I hope you like it. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்மளோட அகாடமியில் டேரெக்டாக சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது, இமெயில் இருக்குது. யூ கேன் காண்டாக்ட் அஸ் எனிவே. இங்கிலீஷில் ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் சொல்லித்தரோம். கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் அதர் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். We'll see you in the next video. Till then, take care and bye.